ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கேட்பாங்க, யூனிவர்ஸ் கைடன்ஸ் கேட்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. they will get healed. இந்த ப்ராசஸ் இருக்கும். ஆனா ரிசல்ட் வந்து அழுத்தம் திருத்தமா அப்படியே அடிச்சு உண்மையை சொல்றது குலதெய்வம் தான் சொல்லுவாங்க. கட் அண்ட் ரைட்டா அப்படியே உடச்சு உண்மையை சொல்லுவாங்க குலதெய்வம். குலதெய்வத்தோட மெசேஜ் மட்டும் சொல்லும் போது நான் ஆஷா தான் சொல்லுவேன். டேரோ கார்டு ரீடரா வந்து இப்பெல்லாம் என்னை எக்ஸைட் பண்றதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு முறை நம்ம பாடியை விட்டு நானே போயிட்டு திரும்ப உள்ள வந்தேன்னா நான் பேய் தான். இப்ப நம்ம பாடிக்குள்ள வேற சோல் வந்துச்சுன்னா வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. யார் தான் நினைக்கிறீங்க? டேரோ கார்டு ரீடர் கவிதா தமிழரசு மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். இந்த இதுல நம்ம ஹீல் பண்ணாவே வந்து ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நார்மலா வந்து இந்த ரொம்ப எமோஷனலா வீக்காரவங்களுக்கு நீங்க உண்மையை சொல்லிடுவாங்க. அதுல ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும். இந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹெல்த் இஷ்யூ இல்ல என்னை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சுட்டாங்க, லைக் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிரேக் ஆகி வருவாங்க. ஸோ அவங்க ரியலா வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அப்படிங்கிற விஷயத்த வந்து வழிகாட்டலா நீங்க சொல்லுவீங்களா? இல்ல அது வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம், வாழ்க்கைக்கு உண்மையை மட்டும் தான் நான் சொல்லுவேன், இப்ப இந்த வழிகாட்டலுக்கு வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் நமக்கு சொல்லுமா? இல்ல உண்மையா இதெல்லாம் நடக்க போகுது, நம்ம வருங்காலத்துல நடக்க போறதெல்லாம் யூனிவர்ஸ் முன்னாடியே சொல்லுமா அந்த கார்டை வச்சு அப்படின்னு நிறைய மக்கள் வந்து டவுட்டாவே கேட்டுட்டு இருக்காங்க. சோ உண்மையாலுமே ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம வருங்காலத்தை காட்டுமா? ஏஞ்சல்ஸ் வில் கைட் யூ. ஏஞ்சல் வில் ஹீல் யூ. ஓகேங்களா? அழுத்தம் திருத்தமா அப்படியே அடிச்சு உண்மையை சொல்றது குலதெய்வம் தான் சொல்லும். ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கேட்பாங்க, யூனிவர்ஸ் கைடன்ஸ் கேட்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. they will get healed. இந்த ப்ராசஸ் இருக்கும். ஆனா ரிசல்ட் வந்து ஏன்னா அவங்கள கூட்டு போவாங்க, படிப்படியா ஹீல் பண்ணி அந்த ப்ராசஸ் நோக்கி கைப்பிடிச்சு கூட்டு போவாங்க. ஆனா குலதெய்வம் அட்லாஸ்ட் அவங்க வந்து கேட்பாங்க, எனக்கு என்னோட குலதெய்வம் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்துல அப்படின்னும்போது அப்படியே கட் அண்ட் ரைட்டா அப்படியே உடச்சு உண்மையை சொல்லுவாங்க குலதெய்வம். குலதெய்வத்தோட மெசேஜ் மட்டும் சொல்லும் போது நான் ஹாஷா தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஹாஷா தான் இருக்கும். குலதெய்வத்தோட மெசேஜ் வந்து எப்பவுமே சுகர் கோட்டிங்கா இருக்காது, ஏஞ்சல்ஸ் கைடன்ஸா இருக்காது, யூனிவர்ஸ் மெசேஜா இருக்காது. அது வேற மாதிரி ஒரு வைப் இருக்கும். அது உண்மையாவே குலதெய்வம் தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை அழைச்சு கேட்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. சோ நீங்க ஒரு விஷயம் இந்த குலதெய்வத்தை பத்தி சொல்லும்போது எனக்கு பர்சனலா இருக்கிற டவுட் என்னன்னா, நிறைய பேத்துக்கு வந்து அவங்க ஃபேமிலி சைடு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வரும். நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ரொம்ப இந்த கருப்புசாமி ஆகட்டும், இல்ல வந்து முனீஸ்வரன் ஆகட்டும், சில பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டேன், பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் வராதுப்பா, ஆம்பளை பசங்களுக்கு தான் வரும், அது என்னதான் குலதெய்வம் இருந்தாலும் பசங்களுக்கு தானே வரும் அப்படின்னு. ஆனா நான் பார்த்த கொஞ்ச நாள்ல வந்து நிறைய பொண்ணுங்க ஆறாங்கன்னா இவங்க அவங்களுக்கு என்ன சாமி வருது அப்படின்னா கருப்பு சாமி வருது, முனியாண்டி வருது, அது மாதிரி சொல்றாங்க. சோ இதுதான் உண்மையா அப்படிங்கிறது தெரியல. எதுதான் உண்மை? உண்மையா வந்து பசங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படின்னா ரொம்ப வீரமா இருக்கிற மாதிரி இருக்க கடவுள் எல்லாம் வருவாங்களா? அது ஆடுறவங்களதான் போய் கேட்கணும். ஓகேங்களா? இன்னொன்னு எல்லாமே எனர்ஜி தான். எனர்ஜி எங்களை டேரோ ரீடரை நீங்க டச் பண்ணீங்கனாலே எங்களுக்கு மேல் கிடையாது, ஃபீமேல் கிடையாது, மதம் கிடையாது. நாங்க ஒரு வைட் ரேஞ்சுக்கு போயிட்டோம், யூனிவர்ஸ்க்கு போயிட்டோம். திருப்பி எங்களை கொண்டு வந்து அந்தந்த ஒரு நம்மளோட குலதெய்வம் வெரி பவர்ஃபுல் காட். அது நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாது. அதுல கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க திரும்ப எனர்ஜியை தான் எடுப்போம். இப்போ ஒரு சில டைம்லாம் சில பேரால கை வெறியும் சாமி ஆடுறத ஃபீல் பண்ண முடியும். சில பேர் உடம்பு முழுக்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்க உடம்பு இந்த பிரபஞ்சத்துல இருந்து எந்த அளவு அந்த ஆற்றலை எந்தெந்த சக்கரா வழியா இழுக்குது, அப்பதான் எந்தெந்த பாடி பார்ட்ஸ் ஆடுதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். சோ கிரவுண்ட்ல இருந்து மூலாதாரம் வரையும் லிங்க் ஆகி நீங்க அலைன் ஆயிட்டீங்கன்னா நீங்க வேற மாதிரி ஆடுறது, நீங்க ஃபியூச்சரை சொல்றது அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்ல நான் பக்தியில ஆடுறதுக்கும் உண்மையா ஸ்பிரிச்சுவல் ஆடுறதுக்கும் சக்தியில ஆடுறதுக்கும் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் பர்சனலா சாமி ஆடாதனால எனக்கு தெரியாது. சோ நீங்க யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆனனால இந்த கேள்வி கேட்கிறேன். நிறைய பேர் இந்த கிளி ஜோசியம் அப்படிங்கும்போது சொல்லுவாங்க, முன்னாடியே கிளி கிட்ட வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறதுன்னா சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கார்டு வரும், அதுல வந்து பிள்ளையார் வந்துட்டாரு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு பிள்ளையார் ஏதோ சொல்ல வராரு, அதனால இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும், இல்லைன்னா என்கிட்ட 500 ரூபாய் கொடு நான் பண்றேன் அப்படிம்பாங்க. செகண்ட் டைமும் நான் வந்து இதே மாதிரி பிள்ளையார் வந்துட்டாரு
அப்படின்னா நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட வந்து அப்படியே மாத்துவாங்க. ம். அப்ப அந்த டைம்ல வந்து கிளி கரெக்டா அந்த பிள்ளையார் சீட்டு தான் எடுக்கும். சோ எல்லாருமே சொல்றது வந்து முன்னாடியும் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. இந்த சீட்டு இப்படி இருக்கு அப்படின்னு. சோ உண்மையாவே இந்த கார்ட்ஸ்ல வந்து அது மாதிரி வந்து உங்களுக்குன்னு தனி ட்ரிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல வந்துட்டு நார்மலா நான் எடுக்கிற கார்டு தான் வந்து வருமா? நான் எடுக்கிற கார்டு தான் வந்து வரும். அது Okay. நம்ம ஷஃபில் பண்ணும்போது அது எது வருதோ அதுதான் ம். வரும். கிளி ஜோசியம் குறைவு கிடையாது, இல்ல மனுஷங்க பாக்குறது அதிகம் கிடையாது. எதுவுமே எதை விடயும் கம்மி அதிகம் கிடையாது. ஓகே. என்னைய பொறுத்தவரையும் கிளி நம்மள மனுஷங்களை விட நம்ம எவ்வளவோ பண்றோம். ஓகேங்களா? அந்த கிளி வெறும் நெல்லுக்காக தான் எடுக்குது. நம்மளாவது ஒரு அமௌண்ட்ட சார்ஜ் பண்றோம். அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அது கம்மியும் கிடையாது, நான் அதிகமும் கிடையாது. Okay. அதனால கிளி அனிமல் லவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிளி வந்து அருணகிரிநாதரோட, முருகரோட சம்பந்தப்பட்டது. கேளுங்க, எடுத்துக்கோங்க. அவங்க ஏமாத்துறாங்க, அந்த ₹5 உங்ககிட்ட இருந்து போகணும்னு உங்களுக்கு தலையில விதி எழுதி இருந்ததுன்னா, அது அப்படிதான் போகும். ம். அதால உங்களுக்கு ஒரு செய்தி வரணும், அது ஹாப்பினஸ் குடுக்கணும்னு எழுதி இருந்ததுன்னா அப்படிதான் வரும். ம். அதனால நம்ம கொஞ்சம் வைட் ரேஞ்சா ஸ்பிரிச்சுவாலிட்டி போனதுனால எனக்கு இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும்ன்றது தெரியல. நான் கிளி ஜோசியம் பார்த்திருக்கேன். ம். அந்த கிளி ஜோசியம் பார்க்கும்போது வேற ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஆக்சுவலி அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட அஸ்ட்ராலஜி செக் பண்ணும்போது அது அப்படியே தான் நடந்தது. ஓகே. சோ இருக்கு. ஓகே. பவர் இல்லாம எதுவுமே கிடையாது. அவன் இல்லாம ஒரு அணு அசையாது சொல்லுவாங்கல்ல. சோ யூனிவர்ஸ் இல்லாம எதுவுமே இல்ல. நீங்க அங்க போணும், உட்காரணும், அது நடக்கணும்னா அது நடந்தே தீரும். ஓகே. சோ இந்த கார்டு லைக் இப்ப வந்து உங்க கிளையண்ட் வந்து எனக்கு இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கறதோட, இப்ப இருக்க நெறைய டெக்னாலஜி வந்து வேற மாரி மாறிடுச்சு. போன்ல உங்க ஜாதகத்த குடு, நான் சொல்றேன். நம்ம ChatGPT ஆகட்டும், இல்ல அதுக்குன்னு தனியா ஆப் கூட வந்துருச்சு. சோ இப்படி டெக்னாலஜி மாற மாற நம்ம கைட்னஸ் வந்து கம்மியாயிட்டு வர மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சோ இன்னும் அந்த லெவல் போல இன்னும் நல்லா அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை அப்டேட் பண்ணலாம். பிகாஸ் 12 பாவங்கள், 108 பாதங்கள், எதுக்கு என்னென்ன, எந்தெந்த கிரகங்கள் என்ன மீனிங், என்ன கலர் எல்லாமே நீங்க ஏஐல அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சார்ட்டை போட்ட உடனே 99% எடுத்துருவாங்க. மேனுவல்ல கூட ஏதாவது 1-2 விடலாம். ஏஐ வந்து சூப்பரா எடுத்து கொடுத்துருவாங்க. இதுல அப்படி பண்ண முடியாது. ஓகே. இதுல பண்ணா அது ஃபேக் தான் நான் சொல்லுவேன். ஓகே மேம். லைக் எனக்கு இது வந்து எனக்கு ரீசன்ட் டைம் நடக்கிற ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி நம்பர் சில பேத்துக்கு வர்ற மாதிரி எனக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம முருகனோட எல்லா விஷயங்களும் எனக்கு கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. நான் வந்து எனக்கு சம்பந்தமே இல்லாமன்னு எப்படி சொல்றேன்? சம்பந்தப்படலாம். அதான் எனக்கு ஆனா நான் வந்துட்டு முருகன் கோவிலுக்கு போக மாட்டேன். நான் அதிகமா சாமி கும்பிட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது ரீசன்ட் டைம்ல நான் பாக்குற வீடியோல டக்குனு முருகனோட ஏதாச்சும் பாட்டு வரும். நான் எங்கேயாச்சும் ரொம்ப டவுனா போகும்போது ஏதாச்சும் வண்டியில வந்து முருகனோட போட்டோ வர மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல முருகனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கும் தனியா ஏதாச்சும் எனக்கு அந்த காட் வந்து ஏதோ சொல்ல வராரா, இல்ல இதனால எனக்கு வேற ஏதாச்சும் நடக்குமா? உங்களுக்கு பார்க்கணுமா இப்போ? இல்ல மேம், இதுதான் எனக்கு இந்த முருகன் வர்றதுக்கு ஏதாவது ரீசன். என்ன ரீசன் இருக்கு? நான் கார்டு எடுக்காம நானே எப்படி சொல்றது? சரி, சோ மெஜாரிட்டியா ரீசன் ஒன்னு சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் முருகர், எதுலயும் முருகர். ஓகேங்களா? எங்க பார்த்தாலும் அவர் இருப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சில பேர் இப்படி கிரிட்டிக்கலா யோசிப்பாங்க. என்னடா ஒருவேளை எல்லாரும் ட்ரெண்ட் ஆவறதுனால இப்படி பாக்குறாரோ? யூ ஆஸ்க் ஃபார் இல்ல புது காட கேளுங்களேன். ரேரான காட கேளுங்க. யூனிவர்ஸ் காட்டினாங்கன்னா அப்போ சொல்ல வராங்கன்னு அர்த்தம். ஸோ டாக் டு யூனிவர்ஸ். குழம்பவே வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் பேசலாம். நீங்க பேசுறத 24/7 லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் மேம். லைக் நிறைய கார்டு எடுத்திருப்பீங்க மேம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சோ ஒரு கார்டு எடுக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். சார் இந்த கார்டு எடுத்துட்டோமே அப்படின்னு. சோ அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் ஏதாவது கார்டு இருக்கா? ஹாப்பினஸ் கார்டுனா லவர்ஸ் கார்டு தான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். லவர்ஸ் ரியூனியன் ஒட்டஞ்சு போய் வந்திருக்கிறவங்க சேர போறாங்க. அதே மாதிரி இந்த சேராத ஸ்டோரி கூட பார்க்க மாட்டேன் நான். படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து சேர மாட்டேன். கிளைமேக்ஸ்க்கு எப்ப சேருவாங்களா? சேர மாட்டாங்கன்னா அந்த படம் பார்க்க மாட்டேன். சோ அப்படி இருக்கிற என்கிட்ட வந்து லவ் கைடன்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு லவர்ஸ் கார்டு வருதுன்னா ஹாப்பி ஆயிடும். ஓகே. ஹாப்பி ஆகுதுன்னா லவர்ஸ் கார்டு. அது அடுத்து என்னன்னா நீங்க ஒரு கார்டு எடுத்திருப்பீங்க. அந்த கார்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வரும். ஒரு மாதிரி தயக்கம் வரும். கார்டு எடுக்கும் போது எனக்கு பயம் வந்தது இல்ல. அவங்களோட கேள்விகளும் அவங்களோட எனர்ஜிஸ் பார்க்கும்போதும் அப்ப வந்து அந்த எனர்ஜி ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பவரை ஏத்திக்கிறதோ இல்ல பவுண்டரிஸ் செட் பண்றதோ இல்ல இன்னும் பிரேயர்ஸ் யாரேனா இன்னும் எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல் காடஸ் கூப்பிடணும் எங்களோட ப்ரொடெக்ஷனுக்குன்னா கூப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி பண்ணும். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட கர்மா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இட் வில் அஃபெக்ட் அஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீப்புளை பார்த்தா பயம் தவிர ஸ்பிரிட்ஸ் பார்த்தோ
இல்ல என்ன பேய பார்த்து கூட இப்ப பயப்படுறது கிடையாது. பேய பார்த்து பயப்படுறது இல்ல. மேம் நீங்க அது வந்து பார்க்கும்போது லைக் ஐயோ! நாங்கலாம் வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு பேய் கிராஷ் ஆகுதுன்னா வந்துட்டு ஐயய்யோ! அப்படின்னு ஒரு பயமா அந்த இடத்துல நான்லாம் விழுந்துருவேன். சோ நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது அது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் எல்லாமே நார்மலா போகுங்களா? ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது இதுக்கான விஷயங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணாதான் இதெல்லாம் மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம கேட்காத கதைகள், நினைச்சு கூட பார்க்காத கதைகள்லாம் மக்கள் கிட்ட இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு உண்மையான கதைகள். அந்த மக்களும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்குமான்னுலாம் நம்ம நினைச்சு பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். டாரோ கார்ட் ரீடரா வந்து இப்பலாம் என்ன எக்ஸைட் பண்றதே வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எக்ஸைட்மெண்ட்டே இல்ல. இன்னும் யாராவது இருந்தா வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ நீங்க சொல்லும்போதே எனக்கு வந்துட்டு ரொம்ப லைக் ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாயிட்டு இதுல என்ன இருக்கு என்ன தெரியுதுன்னு. நான் ஒரு ஷோ வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல பார்க்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு ஆல்ரெடி என் உடம்புக்குள்ள வந்து ஒரு பேய் இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்காது. பேய் இருக்கு அப்படிங்கிற நீ எப்படி நார்மலா எங்களுக்கெல்லாம் அப்படிதான் தோணுது. என்ன நார்மலா பேசுறாங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. சோ அப்ப வந்து அங்க இருக்க ஒருத்தர் கேக்குறாரு பேய் இருக்குல்ல நீங்க அப்ப அத வந்து வர சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க வந்து சொல்றாங்க இப்ப நான் வரணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ரியலாவே ஒருத்தவங்களுக்குள்ள வந்து நார்மலா பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப எங்கேயாச்சும் பயந்தோ இல்ல வந்துட்டு என் உடம்புல பேய் இருக்குன்னு சொல்றவங்களா அவங்களே சொல்றாங்களா உண்மையா வந்து அந்த பேய் உடம்புல இருக்கனால சொல்றாங்களா? நம்மளே ஒரு பேய் தான். இப்போ நம்ம ஒரு முறை நம்ம பாடியை விட்டு நானே போயிட்டு திரும்ப உள்ள வந்தேன்னா நான் பேய் தான் இல்லைங்களா? இப்ப நம்ம பாடிக்குள்ள வேற சோல் வந்துச்சுன்னா சோல் தான் அங்க மேட்ரு. சோல் தான் பேய். அது உயிரோட இருக்கிற வரையும் மனுஷன். ஒரே ஒரு முறை நான் இறந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்தா கூட நம்மள பேயா தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதனால பயப்படாதீங்க. எதை பார்த்தும் எல்லாமே எனர்ஜி தான். எல்லாமே வந்து கனெக்டட் டு தி யூனிவர்ஸ் தான். நம்ம தான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ் ஹியூமன் பீயிங் தான். அதனால எதை பார்த்தும் பயப்படாதீங்க. நீங்க அலோ பண்றீங்களா? உங்களுக்கு அந்த பாடிக்குள்ள இன்னொரு சோல் அலோ பண்ற அளவு உங்க சோல் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கா? அவ்வளவு பொட்டன்ஷியல் கேப் உங்களுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்குறீங்களா? உங்க பாடி எப்படி வச்சிருக்கீங்க? அதுக்கு தான் கோவில் போறது, சாமி கும்பிடுறது, ரிச்சுவல்ஸ். இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் மூட நம்பிக்கைகளா கிரியேட் பண்ணல. இந்த பாடின்ற டெம்பிள நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றது நம்ம முன்னோர்கள் சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி இருக்கும். ஏன் இந்த உயிர் சக்தியை வந்து அதிகப்படுத்தினா இன்னொரு உயிர் வந்து கூடுதல பாயாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம செல்ஃப். அதுல சூப்பர் மேம். எனக்கு என்னன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு விஷயம் நடக்குருக்கு. சோ நான் இப்ப ஒரு ரொம்ப வீக்கா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா, சரி எனக்கு தகுந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் குடுக்குமா மேம்? உங்களோட எனர்ஜி தான் வரும். ஓகே. என்னோட எனர்ஜி வராது. உங்களோடது தான் வரும். சோ இப்ப நான் எடுத்தேன்னா எனக்கான எனர்ஜி நீங்க சொல்லுவீங்களா மேம்? கேள்விதான் முக்கியம். ஓகே. சோ முருகரோட நான் அதிகமா கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இது எங்க மம்மிட்ட சொல்லும்போது நீ வந்து அதிகமா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்ட. சோ இந்த ஒரு ரீசனால மட்டும் தான் உனக்கு முருகர் வந்து அதிகமா வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து பர்சனலா எதுக்கு திடீர்னு வந்து நான் வந்து அதிகமா வந்து சிவனோட இதுல இருப்பேன். திடீர்னு முருகன் வர்றதுக்கு எனக்கு காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அதுதான் என்னோட கேள்வி. ஓகே. நானும் வந்து சிவன் கிட்ட இருந்து அப்படியே வந்தவங்க தான். அததான் ஹூ இஸ் டச்சிங் அஸ் அப்படின்றது தான் இப்போ உங்க கேள்விக்கு உங்களுக்கு கார்டு எடுக்கணும் இல்லைங்களா? உங்க பேரு துர்கா. துர்கா. அடடா துர்கை. ஓகே. துர்காக்கு முருகர் எதனால ரீசென்ட் டைம்ஸ்ல அதிகமா காட்சி கொடுக்குறாரு, கனெக்ட் ஆகுறாரு? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கார்டே மேஜர் ஆர்கானால இருந்து ரொம்ப அழகான ஒரு கார்டு சாரியாட். சாரியாட்னா என்ன? ரதம். ஓகேங்களா? முருகர் வந்து படைத்தளபதி அப்படின்றது சொல்லுவாங்க. வாராகி வந்து படைத்தளபதியில ஃபீமேல்னா இவர் வந்து போர்க்கடவுள்ல மேல். அப்போ லிட்டரலி யூ ஆர் ஃபேசிங் யுவர் பேட்டில்.
ஓகே. அந்த பேட்டில்ல ஹி இஸ் வித் யூ அப்படின்னு சொல்றது தான் ஐம் வித் யூ ஓகே. அப்படின்னு சொல்றது பாருங்க சிலுக்குது. ஐம் வித் யூன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இனி வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணலாம், பேலன்ஸ்டா ஹேண்டில் பண்ணலாம், சிந்தாம செதறாம. ஏன்னா அவங்க அப்படிதான். டெம்பரன்ஸ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா டெம்பர்மெண்ட். நீங்க எப்படி உங்களோட டெம்பரை ஹை லோ டு கண்ட்ரோல் யூ, டு பேலன்ஸ் யூ, டு கைட் யூ. யாருமே வந்து உங்களை வந்து முதுகுல குத்தாம பாத்துக்கிறதுக்கு குத்துன வரையும் போதும். ஐ எம் ஹியர் டு ப்ரொடெக்ட் யூ. he is traveling throughout the day with you. அத வந்து மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக he is with you, he is your protector. Hereafter வந்து I am here for you. உங்களை வந்து யாருமே வந்து குத்த முடியாது அப்படின்றது ஸ்டாண்ட் ஆன் யோர் பவர். ஸோ இதுக்கு மேல வந்து உங்களை யாரும் வந்து ஹர்ட் பண்ண முடியாது. யூ கேன் கோ ஹெட். இஸ் ப்ரொடெக்ட், உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்துட்டாங்க, கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஃபேமிலியோட ட்ரெடிஷன்ஸை நீங்க எடுத்து கையால தயாராயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். எப்பப்பெல்லாம் நீங்க வந்து எமோஷனலி அன்ஸ்டேபிள் ஆகி 2 முடிவு எடுக்கிறதுக்கு தயங்கி குழப்பமா போறீங்களோ அந்த டைம்ல ரூட்டை வந்து காட்டுவாங்க. லெஃப்டா ரைட்டா அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும். வெற்றியா தோல்வியா நோ. நீ இந்த வாழ்க்கையில பயணத்துல போயிட்ட, நான் உன் கூட ஜாயின் ஆயிட்டேன். இதுல வந்து பின் வாங்குறதே கிடையாதுன்னு சொல்றாங்க துர்காக்கு. ஐ எம் வித் யூ, கோ ஹெட். தட் இஸ் வாட் முருகர் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட இதுதான் வந்துட்டு கனெக்ட் ஆகி நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்ற விஷயம். அவங்களுக்கு இதுல வந்து பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவ் இருக்குல்ல மேம். என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அது நம்ம பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் இருக்கும்ன்றது இல்ல, நெகட்டிவ்ல நெகட்டிவ். சில பேர் நான் கமல் மாதிரி பேசுறேன்னுவாங்க, ஆனா அது அப்படிதான். ஈங் யாங், நல்ல கிராட்டிடியூடா இருங்க. பாசிட்டிவ்ல ஒரு நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே நம்மள யாருமே அசைக்கவே முடியாது. எல்லாத்தையுமே நியூட்ரலா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எமோஷனலா யாராலும் நம்மள டவுனும் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களோட ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பீப்புள் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ எனக்கு லாஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது எல்லாமே வந்து எனக்கு லிட்டலா கொஞ்சம் வந்து கனெக்ட் ஆச்சு. லைக் மெயின் திங் த சேரியாட். நீங்க ஞாபகம் ஒரு ஃபர்ஸ்ட் கார்டு தான் மெயின். இது ஓகே. வாழ்க்கைன்ற பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுல ரூட் மட்டும்தாங்க நீங்க பார்க்கணுமே தவிர, அதாவது என்ன சொல்றது, கூகுள் மேப் மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வாட் வில் பி த டெஸ்டினி அப்படின்றது யோசிக்காதீங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். He is with you. ஓகே. லைக் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு காட்ல இருந்து இன்னொரு காடுக்கு வந்தது வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். சோ இதுக்கு வந்துட்டு இது என்னோட எனக்குன்னு தகுந்த மாதிரி வருதா, இல்ல வந்துட்டு மேபி வந்துட்டு இது ஏதோ விஷயம் எனக்கு வந்து கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கறதுக்காக எனக்கு டிஃபரெண்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு டவுட். இதே இப்ப ஒரு நல்ல விஷயம் சொல்றது, நான் கும்பிட்ட சிவனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, லைக் நான் கனெக்ட் ஆன சிவனே என்கிட்ட சொல்லலாம்ல, ஏன் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு காட் மூலியமா எனக்கு வருது அப்படிங்கிறது இப்ப ஒரு டவுட்டா இருக்கு. சோ இப்படி ஏன் மேம் மாறுது? இப்படியே மாறுது அப்படின்றது 2 இன்டர்வியூக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா the same ditto நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். சிவன் வந்து யாரையும் விட மாட்டாரு. எனக்கு கமெண்ட்ல வந்து சிவன் யாரையும் விட மாட்டாரு, he is with me. பட் என்ன அப்படின்னும் போது நான் இப்போ நம்ம நாட்டுல நடக்கிற இந்த பயோ வாரா இருக்கட்டும், இந்த நார்மல் இப்ப நடக்குது இல்லைங்களா, இந்த இஸ்ரேல் வாராக இருக்கட்டும், இது வர்றதுக்கு முன்னாடியே போர்க்கடவுள்கள் ஆஜராயிட்டாங்க. என்ன இந்த பூமியில நடக்க போது, அதுக்கு எந்த காட் வரணும்ன்றது பிரபஞ்சம் முடிவு பண்ணிடும். நம்ம என்ன பண்ணாலும் அதை நம்மளால ஜஸ்ட் நம்மளால பேச முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். அது வந்து ஆல்ரெடி எல்லாமே அலைன் பண்ணி வச்சு அதை நம்ம தடுக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் வாழ பிறந்திருக்கோம், கர்மாவை கழிக்க பிறந்திருக்கோம். குட் கர்மா பண்ணா அதை வந்து அனுபவிக்க பிறந்திருக்கோம், பேட் கர்மா பண்ணா அதை அனுபவிக்க பிறந்திருக்கும். அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு போறதுதான் நம்மளுக்கு வேலை. நம்ம நடுவில் நம்ம எதுவுமே நம்ம கையில இல்லை. நீங்க காட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அது வந்து தானா இல்ல, சிவனே சொல்லிருக்கலாமே அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? we are nobody. சோ யார் வந்து சொல்லணுமோ அவங்க, யார் வந்து சொன்னா நம்ம கேட்போமோ, யார் வந்து சொன்னா அது நடக்குமோ அவங்களுக்கு கல்வியா செல்வமா வீரமா. நீங்க சொல்றீங்க வீரம் கல்வியை சொல்லி கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறோம். அது விதண்டாவாதம் தானே, அது எதுக்கு நம்மளுக்கு? ஓகே. ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த எனர்ஜி அப்படிங்கிறது டவுட்டாவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்காக தெளிவான விளக்கங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.